ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், இப்போ ஆக்டர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம்னா சிபி சக்கரவர்த்தி கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதே மாதிரி வெங்கட் பிரபு கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ வெங்கட் பிரபு கூட இருக்க ஒரு ப்ராஜெக்டில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லோகாவை முடிச்சுட்டு இப்போ கல்யாணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள வந்து ஒரு கேஸ்டிங் பண்ணுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயனை வச்சும் கல்யாணியை வச்சும் வந்து இந்த வெங்கட் பிரபு ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபு கூட ஆல்ரெடி வந்து கல்யாணி வந்து மாநாடு படத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ ஆக்டர் அஜித் குமார் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ஆதித்ய ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து AK-64 வந்து போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட அஃபிஷியல் ஒரு டீசரோ ஒரு டெம்ப்ளேட்டோ வந்து நமக்கு வந்து அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் வந்து வரதா இருக்குது. ஸோ இப்போ வந்து AK-65க்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து மனு ஆனந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா FIR அப்புறமா MRX இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து எடுத்திருக்காரு. இவர் வந்து அஜித்குமாருக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம அஜித் சார் வந்து பிடிச்சி போய் ஸோ அதை வந்து அடுத்த லைனப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது AK-64 வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியே ஆகணும் அஜித்குமார் வந்தது. ஸோ அதனால் வந்து நமக்கு அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். அதே மாதிரி இப்போ AK-64க்கு வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு என்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் வந்து கலக்கியிருக்காரு. ஸோ அவரோட பிஜிஎம்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து தெரியும் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன்லேயும் நம்ம ஆள் தான் வந்து மியூசிக் டைரக்டர். அதனால் வந்து ரெண்டுத்துமே வந்து ஃபயர் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து வெயிட்டிங்காக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் தான் வந்து வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் அந்த வர மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஜனநாயகனோட ஃபஸ்ட்டு சிங்கிளும் AK-64 ப்ரோமோவும் ரெண்டுமே சேர்த்து அனிருத்தோட பிஜிஎம்மில் பயங்கரமாக வந்து வரப்போகுது. ஓகே, ஜெயிலர் 2 ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கோவா ஸ்கெடியூல் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவா ஷெடியூலில் வந்து யாரெல்லாம் வந்து ஆட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வித்யா பாலன்றவங்க வந்து ஒரு ஃபீமேல் லீடாக வராங்க. அவங்க வந்து மிதுன் சக்கரபாத்ரி அவங்களோட டைரக்டராக வந்து வராங்க. அதாவது ஃபாதருக்கு எதிராக பேசுகிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. ஃபாதர் வந்து வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து இந்த கோவா ஸ்கெடியூலில் சேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தானமும் வந்து இந்த படத்தில் காமெடியாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து லிங்கா படத்தில் 2 பேரும் காமெடியானாவும் ஹீரோவும் மேட்சப் பண்ணாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ ஜெயிலர் 2 வந்து சந்தானத்தை காமெடியாக கொண்டு வராங்க. ஓகே, இப்போ அப்படியே லோகேஷ் கனகராஜ் பக்கம் வந்தோம்னா அவர் நடிக்கிற ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒரு கேஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் கேஸ்டிங்கு வமிக்வா காபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.